வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு ஆவணி மாத பலன்கள். ஆவணி மாதத்துல கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள், காலபுருஷனுக்கு 3ஆம் இடமான அந்த மிதுன ராசியில் குருவும் சுக்கிரனும், அடுத்து கடக ராசியில் புதன் பகவான், சிம்ம ராசியில் சூரியன் கேது, கன்னி ராசியில் செவ்வாய் பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், அடுத்து மீன ராசியில் சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார். இந்த மாதத்துல ஆவணி மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் 21ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சுக்கிரனாகப்பட்டவர் மிதுன ராசியிலிருந்து இந்த கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். அடுத்து 31ஆம் தேதி புதனாகப்பட்டவர் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். ஆகஸ்ட் மாதம் 19ஆம், அதாவது இந்த ஆவணி மாதத்துல செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி சுக்கிரனும் புதனும் சேர்ந்து பயிற்சியாகின்றனர். சுக்கிரனாகப்பட்டவர் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும், புதனாகப்பட்டவர் சிம்ம ராசியிலிருந்து அந்த கன்னி ராசிக்கும் பயிற்சியாகி இருக்கிறார். இதுதான் இந்த ஆவணி மாதத்தின் பலன்கள். இந்த ஆவணி மாதத்துல முக்கியமான ஒரு மாற்றங்கள் எல்லா ராசி என்பர்களுக்குமே கிடைக்கும். ஏன்னா இந்த காலகட்டம் சூரியன் தன்னுடைய சொந்த வீடான சிம்ம ராசியில ஆட்சி பெற்று இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசி என்பர்களுமே தான் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த மாதம் இருக்க போகுது. அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. சிம்ம ராசி என்பர்கள் பொதுவாகவே யாருடைய வம்பு தும்புக்குமே போக மாட்டாங்க. சொல்றதுதான் சிம்ம ராசி. ஆனா பாத்தீங்கன்னா யாருடைய பிரச்சனையிலையும் தலையிடவே மாட்டாங்க. பெரிய அளவுக்கு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை உடையவர்கள். அதாவது இந்த வேலை செஞ்சா கரெக்டா இருக்குமா, இதுல நெகட்டிவா ஏதாவது போயிடுமா அப்படின்னு சாதாரணமாகவே திங்க் பண்ணக்கூடியவர்கள். இப்போ உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறதுனால சொல்லவே வேண்டாம். சில விஷயங்களை முயற்சி எடுக்கிறதுக்கே தயங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கு. ராசியில அந்த கேது பகவான் 8ஆம் இடத்துல சனி பகவான் சொல்லவா வேண்டும். இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கிற இடம் தெரியாம நம்ம இருந்துட்டு போறது நல்லது. எந்த நேரத்துல எந்த பிரச்சனை வரும் சொல்ல முடியாது அப்படின்ற அளவுக்கு இந்த சிம்ம ராசி என்பர்கள் ரொம்ப ஒரு மன பக்குவம் இல்லாத ஒரு நேரமாக தான் இருந்திருக்கு. ஜென்ரலாகவே இவர்களுக்கு அதிகப்படியான ஒரு மன பக்குவம் இருக்கும். ஏன் சில இடத்துல இருந்து பிரச்சனைகள்ல இருந்து விலகியே இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல போறதுனால நமக்கு தான் தேவையில்லாத நஷ்டங்கள் வரும், தேவையில்லாத ஒரு பாதிப்புகள் வரும். அந்த மாதிரியான ஒரு பக்குவமான மனநிலையை கொண்டவர்கள் அடிப்படையாகவே இந்த சிம்ம ராசி என்பவர்கள். அதனாலதான் பெரிய பெரிய அளவுக்கு பிரச்சனைகள்ல ஈடுபடாம அந்த ஒரு தன்னுடைய வாழ்க்கை உண்டு, தன்னுடைய தொழில் உண்டுன்னு நகரக்கூடியவர்கள். சில பேர் அரசாங்கத்துல இருக்கிறாங்க, அரசியல்ல இருக்கிறதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா இவர்களுக்கெல்லாம் அந்த சூரியனாகப்பட்டவர் அந்த அதாவது மறைவு ஸ்தானத்துல இருப்பார், இல்ல சூரியன் கெட்டு போயிருக்கும். அந்த மாதிரி இருந்தாதான் இந்த சிம்ம ராசி என்பவர்கள் இந்த மாதிரியான அரசியலுக்கு இவர்களால வர முடியும். எல்லா சிம்ம ராசி என்பவர்களுமே அரசியலுக்கு வந்துட்டா அந்த சிம்ம ராசி என்பவர்களின் குணநலன்களே மாறுமையா இருக்கும். அதனால சிம்மராசி என்பவர்கள் பொதுவாக அரசியலை விரும்பவே மாட்டாங்க. பெரிய அளவுக்கு அந்த அரசியல் விஷயங்களை பேசுறதுக்கு விருப்பப்படுவாங்களே ஒழிய அதுல டைரக்டா இருக்கணும் அப்படின்றது விருப்பப்படாத ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. அதனால நான் முதல்லயே சொன்ன மாதிரி இந்த பதிவுல அந்த ஒரு பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை தேடி செல்லாதவர்கள் நம்ம சிம்மராசி என்பர்கள். இப்படி இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே சூரியன் ஆகப்பட்டவர் வந்திருக்கிறார். இந்த சூரியன்றது உங்களுடைய ராசி அதிபதி. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தைரியம், ஒரு சின்ன ஒரு விடாமுயற்சிகளை செய்யக்கூடிய ஒரு நேரம். என்னதான் நீங்க ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சில விஷயங்களை அந்தந்த நேரத்துல கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். இப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை, ஒரு விடாமுயற்சியை அளிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். இந்த காலகட்டம் நீங்க சொத்துக்களை விற்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு தேவையான சில பண வரவுகளுக்காக உங்களுடைய சொத்துக்களை விற்று அந்த பணத்தின் மூலமாக உங்களுடைய சில தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய
ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. இந்த சிம்ம ராசி என்பர்கள் தன்னுடைய வியாதி தொந்தரவுகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. சில சிம்ம ராசி என்பர்கள் ஒரு 35 வயதை கடந்த நபர்களுக்கு கூட சில திடீர்னு இருந்தாப்புல ஒரு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அடுத்து மூளை நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்குது. என்னவோ திடீர்னு இருந்தாப்புல இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் வந்துட்டு இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் உங்களுடைய அஷ்டம சனி, அடுத்து உங்களுடைய அந்த டென்ஷன். அதாவது நான் அதான் சொன்னேன், இயற்கையிலேயே அதிகப்படியான ஒரு குழப்பமான ஒரு நபர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட அந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அந்த ராசியிலேயே கேது வந்ததுக்கு அப்புறம் மிக அதிகப்படியான மன நெருடல்கள், தேவையில்லாத ஒரு டென்ஷன், பிரஷர், இது எல்லாத்தையுமே ஜாஸ்தியா இருக்கும். இதனால மூளை நரம்புகள் அதிகப்படியாக பாதிக்கப்பட்ட ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த வியாதி தொந்தரவுகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்துல கிடைக்கக்கூடிய அந்த மருத்துவ ஆலோசனைன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக தான் இருக்கும். வியாதி நிவர்த்தின்றது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன்னா இன்னுமே நம்மளால யாராலையும் நம்மளை சரி பண்ணவே முடியாது அப்படின்னு நினைத்த இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. வேலை இடத்துல இருந்த சிக்கல்கள், அதாவது வேலை இழப்புகள் கடந்த காலத்துல இருந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக வேலையே இல்லாம தவித்த நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க, சிம்மராசி நண்பர்கள். அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஆவணி மாதத்துல வேலை வாய்ப்புகள் முழுமையாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். நிறைய சிம்மராசி என்பர்கள் என்னுடைய பதிவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவர்கள் போன் பண்ணி சொல்லுவாங்க, நீங்க இந்த மாசம் பதிவு போடல மேடம், எங்களுக்கு நீங்க நல்லா அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, நீங்க சொல்றது எல்லாமே நல்லா நடக்குது எங்களுக்கு, அதனால நாங்க இந்த மாதத்துல இப்படி இருந்தா சரியா இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சிம்மராசி என்பர்கள் நம்ம சொல்லக்கூடிய அந்த பதிவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய சிம்மராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய சுயநலம் பாராமல் மற்றவர்களும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்கள் நீங்க இந்த பதிவை நீங்க மட்டும் பார்த்துக்காம வெளிநபர்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணும்போது அது அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதனால இந்த சிம்ம ராசி என்பர்கள் உங்களுடைய வேலை தொந்தரவுகள் கடந்த காலத்துல நான் சொன்னதை விட இந்த காலத்துல இந்த காலகட்டம் அந்த ஆவணி மாதத்துல கொஞ்சம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். நிறைய பேர் அரசாங்க உத்தியோகத்துல வேலை பாக்குறீங்க அப்படின்னா அரசாங்க உத்தியோகத்துல ஒரு வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கக்கூடிய ஒரு நிலையில இருந்திருப்பீங்க. அது எல்லாமே முழுமையா மாறக்கூடிய ஒரு நேரம். கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் தான் எனக்கு வேலையே இருக்கு, ஆனால் நான் இப்ப வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கலான் இருக்கிறேன் அப்படின்றவங்க எல்லாம் ஒரு 6 மாசம் தான் வேலை செஞ்சு பார்ப்போமே அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை, இது நாள் வரைக்கும் உடல்நிலை முடியாத ஒரு காரணத்தினால அது எப்படியாவது வேலையை விட்டுறணும் அப்படின்னு இருந்திருப்பாங்க. இப்போ அந்த ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய உடலாகப்பட்டது நல்ல சுறுசுறுப்பாகி நல்ல வேலை செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். உங்களுடைய 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் குடும்பத்துல சில சச்சரவுகளை கொடுத்தாலும் அது கடைசி ஒரு நல்லதுலதான் போய் முடியறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல திசாபுத்தி நல்லா இருக்கும் அப்படின்ற பட்சத்துல இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் வெளிநாட்டு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இவர்களுக்கு எப்பவோ அப்ளை பண்ணிருப்பாங்க, இப்போ அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இல்ல திசாபுத்தி கொஞ்சம் மோசமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்தியாவுக்கு எப்படியாவது நம்ம வந்துடணும் அப்படின்ற மாதிரியான தேவையில்லாத ஒரு முடிவை, கிரகங்கள் எப்படி பாதிப்பை கொடுக்குது, நம்ம எப்படியாவது வெளிநாட்டுல போய் இருக்கிறோம் அப்படின்னா அங்க கிரகங்கள் ஒரு பாதிப்பை கொடுக்கணும் அப்படின்னா எப்படியாவது உள்நாட்டுக்கு வர வச்சிரும். உங்களை எப்படியாவது அந்த இடத்துல இருந்து நகட்டி உங்களுடைய சொந்த ஊருக்கு வர வச்சாதான் அது அதனுடைய பலனை கொடுக்க முடியும். அதனால அந்த மாதிரியாக திசாபுத்திகள் மோசமாக இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து வெளியில வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். அதெல்லாம் நீங்க பார்க்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும், ஜனனகால பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.